ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம். நான் வந்து ராயேஜுக்கு ஒரு லைன் போட்டேன். கீழே மடிச்சு தைக்க 1/2 இன்ச் வந்து ஒரு லைன் விட்டுட்டேன். இப்போ பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். 14.5 வந்து எடுத்துக்கிறேன் தையலோட சேர்த்து. ஆம்ஹோல் உயரம் 6, பேக் நெக் அப்படின்றது 9 வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது 3 லைனும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது 2.25 வந்து எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச் தையல் சேர்த்து 3 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே அளவை ஆம்ஹோல் உயரத்துலேயும் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நான் வந்து ஒரு 9.25 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறேன். அதே அளவு கீழே இடுப்பு சுற்றளவில் மார்க் பண்ணிக்கிங்க. மேலே வச்ச நெக் ரவுண்ட் 2.25 கீழே பேக் நெக்கு கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம். எப்பயுமே ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு அளவுகள் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கட்டிங் பண்ண ஆரம்பிங்க. ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணி கிராஸ் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ பேக் நெக்கு ஆம்ஹோல் வளைவுக்கு சீரியை வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச் விட்டோம்ல, அதில் இருந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து கீழே வந்து இடுப்பு சுற்றளவு சரியான இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். அதை வந்து கரெக்டான அளவுக்கு வந்து வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி வந்து நமக்கு அதிகமாக தான் வந்து இருக்குது. இப்போ இடுப்பு சுற்றளவை அப்படியே டேப் வச்சு 2ஆக வந்து எடுத்துக்கலாம். அதில் இருந்து இந்த சைடு அந்த சைடு 1/2 இன்ச் எடுத்து உயரம் வந்து 4 இன்ச் இருக்க மாதிரி டாட்டோடைய உயரம் 4 இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராயேஜை வந்து கட் பண்ணிவிட்டு பேக் நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சரியான இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணாமல் நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டையே கீழே மார்க் பண்ணும்போது நமக்கு முன்பக்கம் நமக்கு டாட்டுக்கு தேவையான துணியும் கீழே வந்து இருக்கும். அதுதான் இப்போ நான் வந்து கிராஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆம்ஹோல் ரவுண்டு அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவில் கொஞ்சம் கிளாத் வந்து பத்துமா பத்தாதா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. எப்பயுமே ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து 1/2 இன்ச் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இப்போ நான் வைக்கிற மாதிரி டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே மடிச்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ராயேஜுக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டு 1/2 இன்ச் வந்து இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அதனால் அடித்து திருப்பதுக்காக 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கேன். ஸ்லீவ் லென்த் எடுத்துட்டு கை கீழ் உயரம் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் லைன் போட்டு நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ எடுத்தோமோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து 1.5 இன்ச்சு அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு நீங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுவும் அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்குங்க. ஆம்ஹோல் வளைவுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இது ரெண்டுக்கும் வந்து மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சில் இருந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டு 3 இன்ச்சுக்கு உள் பக்கமாக கீழே 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி வளைவு வந்து போட்டுக்குங்க. அடுத்தது அது ரெண்டுக்கும் அந்த கேப் இருக்க மாதிரி அதாவது கிராஸ் லைன் போட்டதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் டெப்த் எடுக்க நம்ம வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் இறக்கி நம்ம வந்து ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வளைவு எடுக்கும்போது உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கம் வந்து இருக்காது. சுருக்கம் இல்லாத ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் வந்து பண்ணால் தான் நீங்கள் அதை தைக்கும் போதும் சுருக்கம் இல்லாமல் உங்களால் வந்து பண்ண முடியும். அதனால் வந்து டபுள் ஆம்ஹோல் டெப்த் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் கட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அதிகமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது முன்பக்கம் வந்து போட்டுக்கலாம். முன்பக்கம் நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து பண்ண போகிறேன். நமக்கு ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில் இருந்து கிராஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த கரைப்பகுதி இருக்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரும் ஆம்ஹோல் வளைவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வச்சதுக்கப்புறம் சேம் அளவை மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் ஆம்ஹோல் வளைவு கீழே சைடு அளவு இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. கீழே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்கழுத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே வந்து லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் வளைவிட்டு அந்த இன்ட் வந்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சரியான இடுப்பு அதாவது நமக்கு வந்து பேக் ஹைட் இருக்குல்ல அதை சரியான அளவை 2 பக்கமும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் வந்து ஆம்ஹோல் டெப்த்து போகிறதுக்காக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடு வந்து ட்ரேஸ் மாதிரி வந்து விழும். அதில் இருந்து நீங்கள் வந்து அளவு எடுத்துக்க முடியும். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஒரு 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். பேக் ஹைட்டு சரியான அளவு என்னவோ அந்த அளவுக்கு ஒரு லைன் வந்து போட்டுட்டேன். அதில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நான் ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். மேலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 13.5 இன்ச் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது பேக் ஹைட்டில் இருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட்டு தாராளமாக எடுக்கலாம். இப்போ நெக் ரவுண்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1.4 இந்த சைடு 1.4 அந்த சைடு 1.4 வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு கிராஸ் லைன் போட்டு கீழே 1 இன்ச் வந்து வி மாதிரி போட்டேன். ஆம்ஹோல் டெப்த்து வந்து இன்னொரு கீழே 1/2 இன்ச் வந்து இறக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த பாக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் வர்ற மாதிரியும் நம்ம ஒரு வளைவு வந்து எடுத்துக்கலாம். முன்கழுத்து வந்து மார்க் பண்ணிவிட்டேன். ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஷோல்டரில் அதாவது கழுத்து பக்கம் 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாட் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 2வது டாட் அதை ரெண்டும் சென்டர் பண்ணி எடுத்திருக்கேன். 3வது டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து நம்ம அந்த ஃபோல்டிங் மடித்து பார்த்தோம்னா நமக்கு 3வது டாட்டோடைய மெஷர்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும்.
இப்போ இதிலேருந்து இந்த சைடு 1.5 இன்ச்சும் அந்த சைடு 1.5 இன்ச் கேப் இருந்தால் போதும். அதனால் 1.5 இன்ச் வந்து டேப்பில் நான் வச்ச மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிட்டா கப்போட சைஸ் வந்து உங்களுக்கு மாறாது. சேம் அளவு கரெக்டான அளவாக வந்து இருக்கும். இப்போ இதை வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேக் சைடை வச்சு ட்ரேஸ் எடுத்து தான் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணுவோம். அதுவும் பேக் சைடு பேக் ஹைட்டில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கும்போது கப்புக்கு கீழே கரெக்டாக பட்டி வந்து செட் ஆகும். உங்களுக்கு பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். கை தூக்கும்போது ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாது. இப்போ அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சுட்டேன். மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் என்ன பண்ணலாம், கிராஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டிக்கு கீழே மடித்து தைக்க ஒரு 1/2 இன்ச் வந்து போட்டுக்கலாம். இப்போ பட்டியுடைய அந்த அளவு எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த சிசர் கட் வரைக்கும் ஒரு அளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த இன்னொரு சிசர் கட் இருக்க பாருங்கள், அந்த அளவு வந்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த டாட்டுக்காக 3 மார்க் போட்டிருக்கோம்ல வி ஷேப் மாதிரி, அதை மட்டும் விட்டுறணும். இப்போ பட்டி உயரத்துக்காக மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீழே லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பட்டி ஹைட் வந்து 3 இருக்குது, ரெண்டாவது பட்டி ஹைட் 2.5 வச்சுருக்கேன், மூணாவது பட்டி ஹைட்டும் 3 இருக்குது. இதை வந்து அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பட்டி. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும்.